அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765. தமிழக அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு அறநிலையத்துறையை வேவு பார்ப்பதாக குற்றம் சாட்டினார். என் மேலே எந்த தப்புமே கிடையாது, நாங்கள் ரொம்ப க்ளீனாக இருக்கிறோம், நாங்கள் ரொம்ப நீட்டாக இருக்கோம் அப்படின்லாம் சொல்கிறவர் இந்த ஆட்சியில் இந்து சமய அறநிலையத்துறையில் என்ன அறிவிப்புகள் வருதுன்னு தேடி அதை போயிட்டு வேவு பார்த்து கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? நாங்கள் என்னென்ன விஷயங்களை விசாரிக்கிறோம், கோயில்களில் என்ன ஆடிட் நடத்துகிறோம், இதை பற்றியெல்லாம் ஏற்கனவே இருக்கக்கூடிய அதிகாரிகளை கையில் வச்சுக்கிட்டு அவர் விசாரிக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது? நிச்சயமாக இதை யார் செய்திருந்தாலும் அவங்கள கண்டுபிடிச்சு அவங்க மேல நடவடிக்கை நிச்சயமா எடுப்போம். இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அமைச்சரின் குற்றச்சாட்டிற்கு பதிலளித்துள்ள சேகர் பாபு, திமுக எப்போதும் வேவு பார்க்காது, மக்களுக்காக வேலை மட்டுமே பார்க்கும் என்றார். நாங்கள் 5 ஆண்டுகள் அன்பால் அதிகாரிகளை அரவணைத்தோம். பண்பால் இறைவன் மீது கொண்டிருந்த நம்பிக்கையால் நீங்கள் ஆற்றுகின்ற பணி இறைப்பணி, அதுவும் இறைவனுக்கு சமமான பணி என்பதை உணர்த்தி இரவு பகல் பாராமல் எங்களோடு பயணித்தவர்கள். அந்த அதிகாரிகளை இவர் மிரட்டி பணிய வைக்கும் என்ற தோரணையில் பணியாற்றி கொண்டிருக்கின்றார். வேவு பார்ப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேலை அல்ல, மக்களுக்கு வேலை பார்ப்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேலை என்பதை அன்போடு அமைச்சருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னை துறைமுகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய பாடநூல் கழக தலைவர் லயோலா மணி, துறைமுகம் தொகுதியில் இன்னும் ஒரே ஒரு குப்பை மட்டுமே உள்ளது, அதுவும் விரைவில் அகற்றப்படும் என துறைமுகம் தொகுதி எம்எல்ஏவான சேகர் பாபுவை மறைமுகமாக சாடினார். தூய்மை துறைமுகம் என்று இதற்கு பேர் வச்சிருக்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் குப்பையாக இருந்தது, அந்த குப்பையை தாவேகா தூய்மைப்படுத்தியது. யான்னு உங்களுக்கு தெரியும். விசில் என்கின்ற சின்னத்தின் மூலமாக மிகப்பெரிய ஒரு சுத்தத்தை ஏற்படுத்தி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தமிழ்நாட்டில் நாம் உருவாக்கி இருக்கிறோம். துறைமுகத்திலையும் குப்பை இருந்தது, அந்த குப்பையை நாம் தூய்மைப்படுத்தி விட்டோம். இன்னொரு குப்பையும் இருக்கு, அது கமாண்டர் விஜயகுமார் அவர்களுக்கு தெரியும். அடுத்த சட்டமன்ற தேர்தலில் அதையும் நாம் சுத்தப்படுத்தி விடுவோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். லயோலா மணியின் குற்றச்சாட்டிற்கு பதில் அளித்துள்ள சேகர் பாபு, திமுக மக்களுக்கும் மண்ணுக்கும் பயனளிக்கும் மக்கும் குப்பை, தாவேகாவோ எதற்கும் பயனளிக்காத மக்காத குப்பை என்றார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மக்கள் பிரதிநிதியை குப்பைகள் என்று சொல்லுகின்ற அளவிற்கு தரம் தாழ்ந்திருக்கின்ற ஒரு அரசியல் சூழல் இன்றைக்கு நிலவிக் கொண்டிருக்கின்றது. அவர் கூற்றுப்படியே குப்பை என்றாலும் கூட இது ஆரோக்கியமுள்ள மக்கும் குப்பை. மக்கும் குப்பை எப்பொழுதுமே உரமாக அடுத்து பயிர்களுக்கு பயன்படும், பயிர் விளைச்சலுக்கு பயன்படும். மக்கா குப்பை எதற்கும் பயன்படாது, மற்ற உயிர்களைத்தான் பறிக்கும். எங்களை பொறுத்தளவில் அவர்கள் சொன்ன பாணியிலேயே சொல்லுகிறோம், நாங்கள் குப்பைகள் தான், மக்கும் குப்பைகள், அவர்கள் மக்கா குப்பைகள். இந்த நாட்டிற்கு பெரிய கேடு. இந்த மக்கா குப்பைகளை தான் வருகின்ற காலங்களில் மக்கள் அகற்றுவதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765.